அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எக்ஸாம் ஃபியர் டோன்ட் வரி. தேர்வு பயம் வேண்டாம். ஏனென்றால் சில நேரங்களில் எவ்வளோதான் படித்து தயாராக இருந்தாலும் தேர்வு களத்தில் அந்த தேவையில்லாத பயம் ஏற்படும் போது படித்தது எல்லாமே மறந்து போய்விடலாம். அதனாலே பயம்தான் பெரிய எதிரி. அதை வெல்வதற்கு சுலபமான வழி. நடந்த நிகழ்வு ஒன்று. கேரளாவிலே ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, தேர்வு பயம், நல்ல சிறந்த மாணவி தான், நன்றாக படிக்கக்கூடியவள். ஆனாலும் தேர்வு பயம்தான் அவளுடைய பெரிய எதிரியாக இருந்தது. துவண்டு போனால், மன உளைச்சல் ஏற்பட்டது. தேர்விலே தோற்றுவிட்டால் ஊரும் உலகமும் நம்மை ஒதுக்கிவிடுமோ, காரி துப்பிவிடுமோ என்ற கவலை, அதீத கவலை, டிப்ரெஷன், மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டார். மன உளைச்சல் அதிகமாகி ஒரு கட்டத்திலே மனக்குழப்பமாகி மூளையிலே முடங்கி போனால், யாரிடத்திலும் சரியாக பேசுவதில்லை. பெற்றோர் அழைத்தாலும் பதில் இல்லை. உறவுகள் வந்து பேசினாலும் உற்சாகம் இல்லை. அவளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று பயந்து போய் அவளுடைய பெற்றோர்கள் ஒரு கேரளத்து முஸ்லியாரிடம், ஒரு அறிஞரிடம் போய் ஓதி பார்க்கும்படி சொன்னார். அவர் ஓதி பார்த்தார். ஆனாலும் அவளிடத்திலே கொஞ்சம் மென்மையாக பேசி உண்மையான காரணம் என்ன என்பதை அவர் அனலைஸ் செய்து கொண்டார். அதனாலே அந்த மாணவியிடத்தில் அவர் சொன்னார், அம்மா, நான் ஓதி பார்த்திருக்கிறேன், ஒரு சின்ன மாற்றம் வரும், ஆனாலும் நீ தான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ தினமும் குர்ஆன் தெரப்பியை கையில் எடு. அதாவது ஏதாவது குர்ஆன் வசனங்களை மென்மையான குரலிலே ஓடவிட்டு அதை கேட்டு உள்வாங்கு. அதை உள்வாங்கி கேட்கிற பொழுது தினமும் ஒரு 10 தடவை 15 தடவை அதை செய். உனக்கு அமைதி கிடைக்கும், தேர்வு பயம் நீங்கும் என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த பெண் சொல்கிறார், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், அதன் விளைவாக அவன் என் உள்ளத்திலே போட்டான், அலம் நஷ்ரஹ் சூராவை ஓதினால் என்ன என்று. எனவே நான் அலம் நஷ்ரஹ் அத்தியாயத்தை தினமும் 10-15 தடவை திரும்ப அதை ஆழமாக கேட்டேன். எனக்கு ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டது. காரணம் என்ன? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே, உமது நெஞ்சை விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறான். இந்த அர்த்தத்தை நான் உணர்ந்து கேட்ட பொழுது என் மனசு லேசானது. வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக், உமது முதுகையே முறிக்கக்கூடிய கனத்தை, பாரத்தை, மனச்சுமையை உம்மை விட்டு இறக்கி வைக்கவில்லையா என்று இறைவன் கேட்கிறான். இந்த வசனத்தை திரும்ப கேட்ட பொழுது டிப்ரெஷன் குறைந்தது, மன உளைச்சல் சுமை நீங்கி அப்படியே லேசாக நான் உணர்ந்தேன், ஆனந்தமாக உணர்ந்தேன். அசாத்தியமான துணிச்சலும் அபாரமான வெற்றியும் எனக்கு பரீட்சையிலே கிடைத்தது. எனவே என் அன்பான மாணவ செல்வங்களே, என்னதான் நாம் நிறைய படித்திருந்தாலும், திறமை இருந்தாலும், அல்லாஹுடைய அருளும் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். எனவே முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும். அதோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை நிறைய செய்ய வேண்டும். குர்ஆன் தெரப்பி மூலமாக ஏற்பட்ட பல்வேறு அதிசய மாற்றங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.